வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கரில் குழையாமல் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை சின்னசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்மதி அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. அரிசியை ஒரு நிமிஷம் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. உங்களுக்கு இப்படி வணக்கிறதுனால பாஸ்மதி அரிசி நல்லா உதிரியாக வரும். அடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். சப்போஸ் நீங்கள் சோனா மசூரி அந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கொதிச்சு வருது. இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி வச்சுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக முந்திரி போடுறேன். நெய்யில் வறுத்து கூட போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் சாதம் குழையாமல் நல்லா உதிரியாக பொலன்னு வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.